ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தோட நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடணும், எழுதிடணும். ஓகேவா? அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேர், அப்பா பேர், அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேவா? உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா கம்பல்சரி கவர்மெண்ட் சைடில் ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு யார் யாருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சென்னை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கரூர். ரிப்பீட்டான டிஸ்ட்ரிக்கும் வந்து இருக்கும். ஏன்னா 3 விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது இல்லையா? அதனால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து ரைட் சைடில் இருக்கிற அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து 3 விதமான போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு, பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும். 21,000 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து லேப்ரட்டரி டெக்னீஷியன், சரியா? அதுக்கு வந்து அதாவது லேப் டெக்னீஷியன், அதுக்கு வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கூட டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப்ரட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி தான், ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13,000 ரூபாய் இதற்கு வந்து சேல்ரி. அந்த லேப் அட்டண்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் 8,500 ரூபாய் வந்து சேல்ரி அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? போஸ்டிங் பாருங்கள், போஸ்டிங் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிபிஹெச்எல் போஸ்ட் டோட்டலாக வந்து டிபிஹெச்எல்லில் கெமிஸ்ட்ரி 38, எல்லாமே வந்து 38 வந்து கொடுத்துருக்கேன், ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. ஓகேவா? ரீஜினியல் வாட்டர் லேப்ஸ், ஓகே, அதுக்கு பார்த்திங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லா போஸ்ட்டுமே வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு, இப்போ கெமிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 21,000 ரூபாய் மந்த்லி வந்து சேல்ரி இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதனோடது வந்து டீட்டெயில் வந்து பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து லேப்ரட்டரி டெக்னீஷியன், அதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு 13 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லேப் அட்டண்டண்ட்டுக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்களாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா 30 மார்க்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் 20 மார்க் வந்து போடுவாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் 3 இயர்ஸ் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 20 மார்க்கு, 2 இயர்ஸாக இருந்தால் 10 மார்க்கு, 1 இயர்னால் 5 மார்க்ஸு, அந்த மாதிரி வந்து போடுவாங்க. அதே மாதிரி இந்த டேட்டா என்ட்ரி, எம்எஸ் ஆஃபீஸு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அது ஒரு 10 மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வச்சு ஒரு 20 மார்க்கு. ஓகேவா? அதே மாதிரி அதே டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 20 மார்க் கொடுப்பாங்களாம். டோட்டலாக வந்து 100 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு விஷயந்தான், சரிங்களா? அதே மாதிரி தான் லேப்ரட்டரி டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? மற்ற போஸ்ட்டெல்லாம் யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் வரவங்க எல்லாருமே வந்து ரைட் சைடில் இருக்கிற அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு எதுவோ அது வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்தோன்னா நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கான ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கவர்மெண்ட் வேலை தான், ஆனால் 1 இயர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அக்ரிமெண்ட் மாதிரி தான் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 17 அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நான் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நல்ல ஒரு வேக்கன்சிஸோடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.